ஹைஸ் நான் ஜெசோனா. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அதாவது இன்னைக்கு 2 விறுவிறுப்பான விசாரணை நடந்துச்சு. அதுல கட்டம் வந்து ஜனநாயகன் படத்துக்கு சாதகமாவும், 2ஆம் கட்டம் வந்து தணிக்கை குழுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருந்துச்சு. தீர்ப்பு குடுத்திருந்தாங்க. சரியா? சரி, இந்த ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல அடுத்த விசாரணை எந்த டேட்ல வச்சிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி தான் இதனுடைய வழக்கோட தீர்ப்பு வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில வந்து தீர்ப்பு குடுத்திருந்தாங்க. நீதிபதி பி.டி. ஆஷா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு தரப்பினர்களுடைய பேச்சு கேட்கறாங்க. உங்க தரப்புல இருந்து சொல்லுங்க. அதாவது பட தரப்புல இருந்து தணிக்கை குழு அவங்க தரப்புல இருந்து எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறு ஆய்வுக்காக அனுப்பிய உத்தரவ வந்து அவங்க ரத்து செய்றாங்க. சரியா? அதாவது அந்த படத்த வந்து மறு ஆய்வுக்காக வந்து தணிக்கை குழு அனுப்புனேன்னு சொன்னாங்கல்ல, அத வந்து நீங்க இப்ப ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்திலருந்து பி.டி. ஆசா அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் இந்த ஜனநாயகன் படத்துக்காக யுஏ 16+ சான்றிதழ் நீங்க வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்திலருந்து சொல்லியிருந்தது. சரியா? அது மட்டும் இல்லாம குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தணிக்கை குழு ஒரு உறுப்பினர் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுனால, அத வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த தணிக்கை குழு சான்றிதழ வந்து நீங்க டிலே பண்ணக்கூடாது. அதனால உங்களுக்கு இந்த யுஏ 16+ சான்றிதழ நீங்க வந்து குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில நடந்த வழக்குல வந்து பி.டி. ஆசா வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவா என்ன பண்ணாங்கன்னா, பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறவு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தணிக்கை குழுல இருந்து அவங்களுக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவா அவங்க பேசிட்டாங்க. சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உடனே மேல்முறையீடு பண்றாங்க. எங்க மேல்முறையீடு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்துல அமர்வுல வந்து என்ன பண்றாங்கன்னா, மேல்முறையீடு பண்றாங்க. அங்க வந்து தணிக்கை குழுக்கு வந்து சாதகமா தான் அந்த குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில நடந்த விசாரணை இருக்குல்ல, அதுல வந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துல இருந்து நீதிபதி சொல்றாரு. சரியா? அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னும் வரல. இனி வந்து ஜனவரி 21ஆம் தேதி தான் அவங்க வந்து முழுமையா சொல்லலாம். இல்லாம சொல்லாமயும் போகலாம். ஏன்னா, இடைக்கால தடைன்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 21ஆம் தேதி தான் இந்த வழக்கோட விசாரணை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதாவது 2வது நடந்த விசாரணையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தணிக்கை குழுக்கு சாதகமா வந்து அமையுது. முதல்ல வந்து ஜனநாயகன் படத்துக்கு சாதகமா அமைஞ்சுச்சு. 2வது வந்து தணிக்கை குழுக்கு சாதகமா முடிஞ்சுச்சு. சரியா அந்த வழக்கு. அது மட்டும் இல்லாம நீதிபதி ஒரு சில கருத்துக்கள் வந்து முன் வச்சிருந்தாரு. அதாவது 2வது ஒரு வழக்கு நடந்துச்சுல்ல அதுல. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சான்றிதழ் தர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்த 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொன்னது தப்பு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க வந்து சான்றிதழ் தந்ததுக்கு அப்புறம் நீங்க அறிவிச்சிருக்கலாம். ஆல்ரெடி நீங்க முன்கூட்டியே வந்து அறிவிச்சுட்டீங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்ததாட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா வந்துகிட்டு எங்களுக்கு வந்து சான்றிதழ் தரல. அதாவது தணிக்கைக்குழு சான்றிதழ் தரல அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல வந்து என்ன பண்றீங்கன்னா, பிரஷர் குடுக்குறீங்க. அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் நீதிபதி இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தணிக்கை குழு சான்றிதழுக்காக நீங்க வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அவங்களுக்கு நீங்க உரிய அவகாசத்த வந்து குடுத்தே தீரணும். அப்படிங்கிற மாதிரி நீதிபதி தரப்புல இருந்து சொல்றாரு. சரியா? அதனால ஜனவரி 21ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வந்து நடக்கும். சரி, இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே கேட்கிறீங்கன்னா, இந்த படம் எப்பதான் இறங்கும்? ஜனவரி 21ஆம் தேதி இறங்கிருமா? அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, பட் வந்து சரியா வந்து சொல்ல முடியாது. ஜனவரி 21ஆம் தேதியும் இந்த வழக்கு பத்தி விசாரணை நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு சான்றிதழ் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, இந்த வழக்கோட தீர்ப்பு ஜனவரி 21ஆம் தேதி முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே கேவிஎன் புரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல டேட்ட சொல்லி இந்த டேட்ல வந்து படத்த வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. இல்ல ஜனவரி 21ஆம் தேதி இந்த மாரி தான் இடைக்கால தடை அப்படிங்கிற மாரி போட்டு நெக்ஸ்ட் டேட் மாத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இறங்கதுக்கு ரொம்பவே டிலே ஆகும். அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இப்போ
இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் வந்து எதுலருந்து ஃபர்ஸ்ட்டு தொடங்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து விசாரணை நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு விசாரணையில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து முடிவு சொல்லப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 9ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். காலையில எல்லாம் வந்து முடிவு சொன்னாங்க. அத பார்த்துக்கிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஜனநாயகன் படம் இறங்கிரும் அப்படிங்கிற மாரி ஸ்வீட் குடுத்து, செலிப்ரேட் பண்ணி செம்மையா பண்ணியிருந்தாங்க. அப்ப எல்லாருமே வந்து சரி படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது, உடனே அவங்க மேல்முறையீடு பண்ணி இடைக்கால தடை வந்து விதிச்சுட்டாங்க. அத பார்த்துட்டு மறுபடியும் விஜய் ரசிகர்கள் ரொம்ப சோகமாயிட்டாங்க. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட்டு என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த படத்துக்கு 27 கட் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரு? தணிக்கை குழு இருக்குல்ல, அவங்க வந்து இத பார்த்துட்டு செக் பண்ணிட்டு 27 கட்ட சொல்லியிருக்காங்க. உடனே படக்குழு தரப்பினர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி அவங்க 27 கட்டு வேண்டான்னு தானே சொல்றாங்க. அத நம்ம கட் பண்ணிட்டு நம்ம மறுஆய்வுக்கு பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி வெயிட் பண்ணியிருக்காங்க. சரி இனி நமக்கு கன்ஃபார்ம்டு கிடைச்சிரும். சான்றிதழ் கிடைச்சிரும். நம்ம எல்லாமே அவங்க சொன்னத வந்து பண்ணியாச்சு. ஏன்னா அவங்க எல்லாமே கிளியர் பண்ணி தானே தருவாங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தணிக்கை குழு உறுப்பினர் அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து மத உணர்வுகளை வந்து புண்படுத்துறது மாதிரியும், ராணுவ கொடிகள அவமதிப்பது மாதிரி இருக்குது. அதனால வந்து எங்களுக்கு இன்னும் வேணும். நாங்க செக் பண்ணிட்டு நாங்க வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி கடைசி டைம்ல சொல்லும்போது, உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உள்குத்து இங்க நடக்குது. இந்த படம் வந்து இறக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு தரப்பினர் வந்து போய் வழக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறமுமே நெறைய, 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 நெறைய போயிட்டு இந்த எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு வழியா இன்னைக்காவது முடிவு வரும் அப்படிங்கிற மாரி பார்க்கும்போதும், இன்னைக்குமே வந்து தீர்வு காண முடியாது. அதனால நம்ம வந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அந்த படம் வந்து இப்ப இறங்கும், அப்ப இறங்கும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கணிக்க முடியாது. அதனால என்னைக்கா இருந்தாலும், எப்பமா இருந்தாலும், அ விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா இந்த படத்த வந்து விட்டுக் குடுக்க மாட்டாங்க. எப்படினாலும், எந்த ஒரு டிலேல அவங்க இறக்குனாலுமே, விஜய் ரசிகர்கள் அந்த படத்த பார்த்தே தான் தீருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துல தான் இருக்காங்க. ஆ இப்போ இந்த படத்த வந்து டிலே பண்ணுனா, நம்ம வந்து அவங்களுக்கு ரசிகர்கள் வரமாட்டாங்க. அவங்க வந்து எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. அதாவது படம் ஃப்ளாப் ஆயிரும் அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் நெனச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும், எப்ப இறங்குனாலுமே விஜய் ரசிகர்கள், மத்த ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. சரியா? இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த எந்த காரணத்தினால இறக்க விடாம இருக்கிறாங்க? ஆல்ரெடி விஜயண்ணா நடிச்ச படம்னாலேயே ஒவ்வொரு டைமா பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. வேற வேற மூலமானாலும் வந்துரும். ஆனா இந்த வாட்டி தணிக்கை குழு சான்றிதழுக்காக மூலமா வந்திருக்கு. சரியா? ஆல்ரெடி இவங்களுக்கு புரியுதா, புரியலையான்னு தெரியல. விஜய் அண்ணாவ இன்னும் வரைக்குமே அந்த படத்த வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா? மொத்தமா முடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. பட் வாய்ப்பே இல்ல. இந்த ஸ்டாப் பண்ணி வச்சுறதுக்குமே விஜய் அண்ணாவுக்கு ஒரு பெனிஃபிட் தான். அதாவது இந்த அளவுக்கு இவங்க தடைகள் போடுறதுனால இனி நாளைக்கு வந்து, ஐயோ! பாவம் கடைசி படம் தானே! விஜய் கடைசி படம் நடிக்கிறாரு. இத கூட இறக்க விட மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி, விஜய் அண்ணா மறுபடியும் வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. டிலே ஆக ஆக விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு வந்து அதிகமா இருக்குது. அவங்களுடைய ஃபேன்ஸு, விஜய் அண்ணா அஜித் அண்ணா ஃபேன்ஸு, தனுஷ் அண்ணா ஃபேன்ஸு, அப்புறம் கமல் சார் ஃபேன்ஸ் இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய நடிகரோட ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது தெரியல. அவங்க வந்து டி டிலே பண்றதுனால நம்ம வந்து சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இல்ல அப்படி கிடையாது. அவங்க டிலே பண்ண பண்ண விஜய் அண்ணா தான் ஒரு டாப் பொசிஷனுக்கு போயிட்டே இருப்பாங்க. சரி, இந்த படத்துக்கான அதாவது ஜனநாயகன் படத்துக்கான அடுத்த விசாரணை ஜனவரி 21ஆம் தேதி. நம்ம அதுவரைக்குமே ஜனவரி 21ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த படம் வந்து படத்துக்கான தீர்ப்பு என்ன குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கான சப்போர்ட்டிவா குடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே கேவிஎன் புரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி ஓப்பனா அவங்க வந்து சொல்லிருவாங்க. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரெல்லாம் ஜனநாயகன் படம் பார்க்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க? இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.